வெல்கம் டு கரியாலா டாக்கீஸ். இத்தனை வருஷமா வச்சு பாகுபலி மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்த பெரிய பெரிய கட்சியெல்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆக்குனீங்கள, ஒரு உண்மையிலே கிரேட். இந்த ஜனங்களுக்கு பிடிச்ச உண்மையான ஜனங்களின் மனதை வென்ற ஜனநாயகனுக்கு இன்னைக்கு பதவி ஏற்பு விழா. மற்றவங்கள மாதிரி தான் நானும் என்னோட 8 வயசுல இருந்து விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபாலோயராகவும் ஃபேனாகவும் இருந்திருக்கேன். ஏன்னா அந்த அறியாத வயசுல வந்து நமக்கு வந்து காரண காரியங்கள்லாம் தேவையில்லை யாரையும் பிடிக்கிறதுக்கு. நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கும், அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம், அவங்கள மாதிரி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், அவங்களோட வழியில நடக்க ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இன்னும் பெரிய ஒரு மலையா மாறி நிக்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்முடைய இளைய தளபதி இதய தளபதி இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வராக பதவியேற்க போறாரு. ஸோ அதை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு 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 பெருமிதமா சந்தோஷமா உணர்வு பூர்வமா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு குக்கிராமத்துல சின்ன வயசுல இருந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒரு கட்டத்துல அவரோட ஃபீல்டுக்கே நம்ம ஒரு டெக்னீஷியனை வரோம், நம்ம ஒரு சினி ஃபீல்டுக்கு வந்தோம், அவரோட படங்கள் இன்னும் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் படம்னு ஒர்க் பண்ணது வந்து வேலாயுதம். வேலாயுதத்துக்கு வந்து ஒர்க் பண்றப்ப அவ்வளோ ஹாப்பியா ஒரு மாதிரி அந்த ஃபுட்டேஜை கண்ணில் அப்படி ஃபுட்டேஜை கம்ப்யூட்டர்ல பாக்குறப்ப அப்படி ஒரு பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அந்த ப்ரோமோல வந்து இளைய தளபதி விஜய் அப்படின்றத நான் தான் டைப் பண்ணுவேன், நான் தான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல பேரை பார்த்து நான் டைப் பண்றதே அதை கத்தி கூச்சல் போட்ட விஷயம்லாம் எனக்கு ஞாபகத்துல வந்துட்டு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபாலோயரா இருந்துட்டு நமக்கும் அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும், அவங்களுக்கும் ஒரு பக்குவம் வரும், ஒரு வயது அடைஞ்சு அவங்களும் சில விஷயங்கள் சொசைட்டில பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப நம்மளும் அதே டைம்ல அவங்களுக்கு நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வேலாயத்துக்கு அப்புறம் ஒரு 4-5 விஜய் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லியோ வரைக்கும், லியோ, பீஸ்ட், பைரவால எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த விஜய் அவர் ஏர்ல பாஸ் ஆயிட்டு அப்படி திரும்பி சிரிப்பாரு. அதை நான் தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எவ்வளவோ படத்துல அந்த ஃபேஸை காட்டுற ஃபர்ஸ்ட் ஷாட்ல விசில் அடிச்சு பறக்க விட்டுருக்கோம். ஸோ நம்ம பண்ண ஷாட்டுக்கு நம்ம விசில் அடிக்கணும், எல்லாரும் கத்துற ஷாட்டை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அதை பண்ணி அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த ஷாட்டை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண ஒருத்தர் இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வரா நம்மள மாதிரியே அவ்வளவு மக்களும் அவரை பிடிச்சு அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை ஒரு பொசிஷன்ல போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அதை பார்க்குற நாள் இருக்குல்ல, அது நம்மள மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப உணர்வு ரீதியான ஒரு விஷயங்களா தான் இருக்கும். நாம 8 வயசா இருந்தப்ப ஃபாலோ பண்ணியிருப்போம் சரி. இப்ப பாத்தீங்களா ஸ்டிக்கரு, இந்த ஸ்டிக்கர்லாம் நான் ஓட்டுனது கிடையாது. இப்ப 8 வயசு பையனா இருக்கிற என் பையன் ஓட்டுனது இது. இப்போ இவனுக்கு ஏன் பிடிக்கணும்? எளிமையான ஒரு மனிதனா இருக்கிறதுனாலதான் எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னும் 1 ஹவர்ல. சும்மா அப்படியே பட்டாசு பிளாஸ்ட் தான்.